ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் இங்கே வாழ்த்தி வரவேற்கிறேன். சங்கீதம் 1:3 அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுது. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த நாளில் நீ என்ன காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறாயோ, எது நடக்க வேண்டும் விரும்புகிறாயோ, அதை உன் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனாக உன்னோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் செய்து முடிக்க வேண்டுமானால் உன் பரிசுத்தத்தை கர்த்தர் காத்துக்கொள்ள வேண்டும் விரும்புகிறார். எனவே சங்கீதம் 1:1 சொல்லப்படும், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவியர் வழி நில்லாமல், பரியாசக்கார உட்காராமல் என்று வேதம் சொல்லு. எனவே தேவன் உன் வாழ்க்கையில் எல்லா காரியம் செய்ய வேண்டுமானால் உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் மிக அவசியம். அவன் வேதம் சொல்கிற, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். ஐ ஆம் ஹோலி பியா ஹோலி என்ற வார்த்தை எண்ணி நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து கத்த உன் காலையில் உன் வாழ்க்கையில் எல்லா கதை செய்து முடிப்பார். இரண்டாவதாக, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கும் பொழுது உன் கரத்தின் கிரியை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசி, அதை தியானி, யோசித்து புசித்து குடித்துப்பார். அந்த வார்த்தை உனக்குள்ள ஜீவனவாய் புறப்பட்டு போய் உன் கரத்தின் கிரியை ஆசீர்வதிக்கும், எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணுவார். மூன்றாவதாக, உன் நடையை பரிசுத்தமாய் காத்துக்கொள், நீதிமான பாதையை அறிகிறார் என்று வேதம் சொல்கிறது. எனவே நாட்களை நீ போகிற பாதை ஆண்டவருக்கு பிரியமான பாதையாய் அவருடைய வல்ல ஆவி செம்மையானபடி வழி நடத்த காணப்படுகிறாய். அவருடைய ஆவியை உனக்குள் வைத்து நீ ஜெபித்து, ஆண்டவரே என் பாதையெல்லாம் நீ கூட வாரும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவரே உன் காரியத்தை வாய்க்கப்படும் சொல்லப்படுது. உன்னை காலை எழுந்த உடனே நீ போகிற பாதையை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு உறவாடி ஜெபித்து வெளியே கடந்துப்பாய். உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தடையை மாற்றி காரியங்களை வாய்க்க பண்ணி, தாவீது போனெல்லாம் வெற்றியோடு திரும்பி வந்தது போல உன் வாழ்க்கை வெற்றியோடு திரும்பிவார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.